வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவித்ரா. இன்னைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பார்த்தா தெரியும், எந்த வீட்டுக்கு பின்னால் ஸ்னோ. இன்றைக்கு முதல் மழை என்னை நினைத்ததே, அது மாதிரி இன்றைக்கு முதலாவது ஸ்னோ, இந்த வருடத்துக்கான முதலாவது பனி பொழிய தொடங்கி இருக்குது. நேற்று நைட்ல இருந்து பார்த்தீங்களென்றாலே தெரியும் எவ்வளவு ஸ்னோ கொட்டி கிடக்குதுன்னு. இந்த காரை பாருங்க, அப்படியே இந்த காரை பாருங்க, அப்படியே மூடி போயிருக்குது. கையில் ஸ்னோ பட்டுட்டு கடுமையாக குளிருது. இங்கே பாருங்க, இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு இந்த கயிறை இவ்வளவு வரைக்கும் ஸ்னோ போயிருக்குது காரில். அப்போ நல்ல நிறைய கொட்டுது இந்த வருஷம் ஸ்னோ. இந்த ஸ்னோவுக்குள்ளே நம்மளோட தோட்டங்கள் எப்படி இருக்குமென்று சொல்லி ஒரு வியூ ஒன்று பார்ப்போம். வீடியோவுக்குள்ளே வாங்க. என்ன செய்கிற, எஸ்கே கிருஷ்ணாவை தான் சுவிஸுக்கு கூட்டிகிட்டு வரையலாம் இருக்குது. அதால் பர்த்டேக்கு விஷ் பண்ணின எஸ்கேக்கு இந்த ஸ்னோ மூலம் தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ எஸ்கே. அடிக்கடி எஸ்கே வச்சு நான் வீடியோ செய்கிறேன், வியூவர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. பிடிச்சிருந்ததால தான் அதை செய்கிறேன். நான் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் ஒன்று இருக்கும். அதே மாதிரி எந்த ரோல் மாடல் கிருஷ்ணா, அதைத்தான் நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன்னா. அதே மாதிரி என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். நான் சொல்லாமல் இந்த வீடியோ கூட பார்த்தவங்களுக்கு கூட நன்றி சொல்கிறேன். நான் எல்லாருமே என்னை வாழ்த்தின மாதிரி தான். இப்படியெல்லாம் பெருசாக கொண்டாடணும், பர்த்டே செய்யணும், சர்ப்ரைஸ் செய்யணுன்றதெல்லாம் என்னுடைய ஆசை இல்லை. ஆனால் ஆசைப்பட்டு மற்றவங்க செய்கிற டைமில் நம்மளதை ஏற்றுக்கொள்ள வேணும், அதுதான் உண்மை. அதனால தான் ஏற்றுக்கொண்டேன் நான். அதோடு சேர்த்து இப்போ நான் எங்களுடைய பறக்கிற கமரா மூலமாக என்னுடைய வீட்டு வியூவை எடுத்திருக்கிறேன், ஸ்னோ எப்படி கொட்டுதுன்னு சொல்லி. அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதோட வாங்க போவோம். அதோட இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி வீடியோ போட்டதுக்கு பிறகு நிறைய பேர் என்ன தொடர்பு கொண்டிருக்கிறீங்கள், நம்பர் கேட்டிருக்கிறீங்கள். ஆனால் நான் அவங்களோட எல்லாம் நானாக இருக்கட்டும், என்னுடைய கணவராக இருக்கட்டும், கதைச்சி அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு காத்திருக்கிறோம். நாங்கள் சட்டுப்பட்டு உதவி அவசரமாக செய்ய முடியாது, உண்மையை அறிஞ்சு கொள்ளணும். அதுக்காக அந்தளவுக்கு பெருசாக உண்மையை நோண்டி கேட்குற அளவுக்கு இல்லை. உதவின்னு கேட்குறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் உண்டு, இருக்கத்தான் செய்யும். அப்படி நாங்களும் கஷ்டப்பட்டதால் அது தெரிய வருது. அதே நேரம் இன்னும் ஒன்று பார்த்தீங்களேன்னு சொன்னால், நான் யாருக்காவது உதவி செஞ்சால் எனக்கு பெருசாக ஒரு இதுவும் தேவையில்லை வீடியோகள். எனக்கு நான் இப்படி உதவி செய்த நான்ன்றதை மற்றவங்களுக்கு நான் காட்டுறதுக்காக சின்ன வீடியோ கிளிக் கொண்டு தான் அவங்க மூலமாகவே எடுத்து போட சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் அதை பார்த்து தான் மற்றவங்கள் நான் உண்மையாகவே உதவி செய்கிறேன்னு சொல்லி புரிஞ்சு கொள்ளுவாங்க, புரிஞ்சு கொண்டு என்ற உண்மைத்தன்மையை நம்புவாங்க. யூடியூப்பால் வாரம் வருமானத்தோடு மட்டுமல்லாமல் எங்கள்கிட்ட இருந்தும் எங்களை நண்பர்கள்கிட்ட இருந்தும் நிறைய ஹெல்ப்புகள் கிடைக்குது. நிறைய பேருக்கு உதவி செய்கிறதுக்கு தான் காத்திருக்கிறோம். பெரிய அளவில் இல்லாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாயாவது ஒரு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எங்களோட மக்களை, இப்போ எங்களை விட கஷ்டப்படுற மக்களை, இப்போ ஏழைகள் என்று சொல்கிற அளவுக்கு எல்லாம் இல்லை, எங்களை விட இப்போ நாங்களும் பெருசாக வசதி என்ற அளவுக்கும் இல்லை, எங்களை விட கஷ்டப்படுற ஆக்களுக்கு நாங்களும் தூக்கி விட்டோம்னு சொன்னால் அவங்களும் லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில் நன்மை கிடைக்கும் அவங்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு செய்கிறதுக்கு காத்திருக்கிறோம். வெகு சீக்கிரமாக எங்களோட உதவி நேரடியாக நாங்கள் செய்கிற உதவியாக இருக்கட்டும், இல்லையோ கிருஷ்ணா மூலமாக செய்கிற உதவியாக இருக்கட்டும், வெகு சீக்கிரமாக எங்களோட சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இது உதவி செய்கிறதுக்காக திறந்த சேனல் இல்லை. ஆனால் இது மூலமாக வரதை வச்சு நான் உதவி செய்கிறேன். இதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் வெற்றி பெறலாம். வருஷக்கணக்காகும் அப்படின்றலாம் யோசிக்காமல் முயற்சி இருந்தால் நீங்களும் யூடியூப்பில் வெற்றி பெறலாம். நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் இந்த யூடியூப்பை நான் ஓப்பன் பண்ணி இது எவ்வளோ காலத்தில் நமக்கு வருது, எப்படி இதில் ஏர்ன் பண்ணலாம், எவ்வளோ காசு வருதுன்னு பார்ப்போம்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இதை செய்தால். ஆனால் எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்குது. அதுக்கு முழுக்க காரணம் எஸ்கே தான். திறமைசாலிகளுக்கு எஸ்கேயாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், உதவி செய்கிறதுக்கு காத்திருக்கிறோம்.
தவறான கொமெண்ட்ஸுகளை தவறானவங்களோட வார்த்தைகளை பற்றி யோசிக்க வேண்டாம் யாராக இருந்தாலும். அதே நேரம் உங்களுக்கும் ஆசை இருக்குது வீடியோ போடுறதுக்கு, எங்களால் முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் இந்த மெசேஜ் போட்டுருக்கிறீங்க. முடியாதுன்ற எதுக்குமே இல்லை. ஆரம்பத்தில் நானும் இப்படி கதைக்க மாட்டேன், ஒரு அளவு தான் கதைப்பேன். ஆனால் கேமராக்கு முன்னுக்கு வந்து கதைச்சதுக்கு பிறகு எனக்கும் அந்த கூச்சங்கள் தெளிஞ்சு நான் கதைக்கிற கதைகளை ஒவ்வொரு வார்த்தைகளாக என்னுடைய வியூவர்ஸ் தான் என்னுடைய கொமெண்ட் மூலமாக இந்த வார்த்தையை திருத்துங்க அந்த வார்த்தையை திருத்துங்கன்னு நான் ஒரு 150 விதமான வார்த்தைகள் நான் திருத்தி இருக்கிறேன். எங்களோட ஊர் ஸ்லாங்கில் இருந்து மாற்றி திருத்தி இருக்கிறேன். எனக்கு விருப்பமில்லை என்னுடைய கிராமத்து ஸ்லாங்கள் சிலது மாற்றுறதுக்கு. ஆனாலும் என்னை எல்லாம் நாடு பூராவும் எல்லா மக்களும் பார்க்குறதால அவங்களோட விருப்பப்படி நான் கதைக்க வேணுமன்றதுக்காக நான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்த்து பார்த்து கதைச்சு கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ அதே மாதிரி நான் கதைச்சு கொண்டு அலட்டி கொண்டு கூட கதைச்சு கொண்டு இருக்கிறேன்னா நம்ம தோட்டத்தை பார்ப்போம் வாங்க.
முதல்ல மன்னிக்க வேண்டும் மக்களே, நான் தோட்ட வீடியோ பார்க்குறதுக்கு போகிற டைமில், தோட்டம் எடுக்க போகிற டைமில் நிறைய வேலையாட்கள் எல்லாம் வேலை முடிஞ்சு வர அந்த ஒரு நேரம் நிறைய ஸ்னோ எல்லாம் கொட்டி ரோட்டெல்லாம் வலிக்க முடியாத கட்டத்தில் இடைக்கிடையே நல்ல பெரிய பெரிய லொரிகள் எல்லாம் மாட்டுப்பட்டு நிறைய விபத்துக்கள் அதில் நடந்து அதெல்லாம் நான் கேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் நான் தோட்ட வீடியோ எடுத்து போட இல்லை. நாளைக்கு நான் தோட்ட வீடியோ எடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் போடுவேன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோ வந்து நான் ஸ்னோ ஒரு நாளில் பொழிஞ்ச அந்த பனியும் அந்த ஒரு நாளில் வந்து ரோட்டெல்லாம் அப்படியே ஐஸ் ஆகி ரோட்டுக்கெல்லாம் உப்பெல்லாம் இங்கே தூவுவாங்க அந்த ரோட்டெல்லாம் சறுக்காமல் இருக்கிறதுக்காக. ஆனால் அந்த தூவியும் கூட அது எதுக்குமே கட்டுக்கடங்காமல் ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு அனர்த்தங்களால் ஒவ்வொரு நாடுகள் பாதிக்கப்படுற மாதிரி அண்டைய ஸ்னோவில் சுவிட்சர்லாந்தில் பேர்னில் வந்து இவ்வளோ ஆக்சிடென்ட் மாதிரி நடந்திருக்குதுன்னு பாருங்க. இது மாதிரி தான் முதலாவது ஸ்னோ பொழிஞ்சாலும் இதே மாதிரி தான் எல்லாரும் மாட்டிக்கொண்டிருக்கிறதாம். இப்போ கூட அப்படியே தான் இருக்குது அந்த இடங்கள் எல்லாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். நான் மீண்டும் நல்ல காணொலியோட, உங்களுக்கு பிடிச்சமான சுவாரஸ்யமான காணொலியோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு வகைக்கு ஊக்கமாக இருக்கும். பாய்.